ஹாய் கைஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னு நீங்கள் கேட்கலாம். பட்டு இதை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். 2 நிமிஷம் வீடியோ தான், இதை நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஏழை ஒருத்தர் இருக்கான், பணக்காரன் ஒருத்தர் இருக்கான். ஒரு சமுதாய இடத்துக்கு 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா மரியாதை எப்படி கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு தெரியல. பணம் இல்லாதவனுக்கு மரியாதை கம்மியாக கிடைக்கும், பணம் வச்சுன்னுக்கிறவனுக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கும். இதால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மனுஷன் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் எவ்வளோ தான் பணம் இல்லைனாலும் நம்ம எவ்வளோ தான் சாப்பிட முடியுமோ அவ்வளோ தான் சாப்பிட முடியும் சாப்பாடு. என்ன, நீ பணமே வச்சுன்னு ஏசி ரூமில் தூங்கினாலும் சரி, அவன் பணம் இல்லாத வெறும் பாயில் படுத்து தூங்கினாலும் சரி, ஏழை மக்கள் 2மே தூக்கம் ஒன்று தான். உனக்கும் எத்தனை மணி நேரம் தூங்கணுமோ விடிகிற டைமோ, அவனுக்கும் அதே டைம் தான் விடிகிற டைம். என்ன, உனக்கு மிச்சமாகவும் உனக்கு கம்மியாகவும் இருக்க போகிறதில்ல. நீ ஃபேன் காற்றுல ஏழை ஃபேன் காற்றுல தூங்க போகிறான், நீ ஏசியில் தூங்க போகிற. 2லேயுமே கொசு கடிக்க போகிறதில்ல. என்ன, தூங்க தான் போகிறீங்க. அதே இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை கம்மி, மரியாதை அதிகம். இதே 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணக்காரன் இறந்தாலும் சுடுகாட்டில் தான் பதிப்பாங்க, ஏழை இறந்தாலும் சுடுகாட்டில் தான் பதிப்பாங்க. ஏழைக்கு அண்ணா கவரும் அறுத்து தான் தோட போகிறாங்க. பணக்காரன் தங்கத்திலே அண்ணா கவர் போட்டிருந்தாலும் பிச்சு எடுத்துன்னு தான் அனுப்ப போகிறாங்க. ஏழைக்கும் அதே மண்ணு தான், பணக்காரனுக்கும் அதே மண்ணு தான். ஏழைக்கும் அதே அடி தான், பணக்காரனுக்கும் அதே அடி மண்ணு தான். புரியுதா? ஏழையும் எரிக்கிறவனை எரிக்க தான் போகிறாங்க, பணக்காரனையும் எரிக்கிறவனை எரிக்க தான் போகிறாங்க, புதைக்கிறவனை புதைக்க தான் போகிறாங்க மண்ணில். பணக்காரனையும் மண்ணில் தான் புதைக்க போகிறாங்க. தங்க பொட்டியிலே போட்டு புதைக்க போகிறாங்க பணக்காரனை. அப்படியே தங்க பொட்டியில் போட்டு புதைச்சா நம்ம ஆளுங்க விடுவாங்களா? போனத்தை தூக்கி இறைச்சி போட்டு தங்கப்பொட்டி தூக்கின்னு வந்துடுவாங்க. நாய் கடிச்சு தின்னும் அந்த பணத்தை. ஆனால் ஏழையை மண்ணில் புதைச்சிருந்தா அவனை சீண்ட கூட மாட்டாங்க, அவன் மண்ணோட மண்ணாக இறஞ்சி போவான். எப்போயுமே பணம் நம்மளுக்கு ஆபத்தில் தான் போய் முடியுமே தவிர நல்ல விஷயத்துக்காக போய் முடியவே முடியாது. என்ன கைஸ், இதை நான் எத்தனையோ ஸ்டோரி சொல்கிறேன், ஆனால் எதுவுமே நீங்கள் முழுசாக கேட்க மாட்டேன்றீங்க, பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. சரி, பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, வரட்டுமா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். தேங்க்யூ.